தமிழகத்தில் திமுகவின் மிக முக்கியமான ஒரு தலைவர் கைது செய்யப்படுகிறாரா? அதை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே. குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகத்தினரை பொறுத்த வரைக்கும் இப்ப போயிட்டு இருக்கக்கூடிய இந்த தேர்தல் அப்படின்றது திமுகவினருக்கு உண்மையிலேயே ஒரு வாழ்வா அல்லது சாவா என்கிற ஒரு தேர்தலாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தினருக்கு நடந்த இச்செயல் மிக முக்கியமான ஒரு தேர்தலாக பாத்தீங்கன்னா உணர்த்தப்படுது அப்படின்னா, திமுகவிலே இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான தலைவர்கள் எல்லாம் எந்த நேரத்திலும் கைது செய்யப்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய தலைவர்களா பார்க்கப்படுறாங்க. குறிப்பா 30,000 கோடி 30,000 கோடியில பாத்தீங்கன்னா தமிழகத்தின் முதலமைச்சரும் தமிழகத்தின் முதலமைச்சரின் மகன் அவர்களும் செய்த ஊழல்களே இங்கு ஏராளமாகவும் தாராளமாகவும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் நிச்சயமாக மிக மிக முக்கியமான தலைவர்கள் வீடு புகுந்து அதிரடியாக கைது செய்வதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஊழல் புகார்கள், ஊழல் பட்டியல்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அடுக்கடுக்காக முன்வைத்து கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சி கள்ள சாராய விவகாரத்தை டெல்லி வரை பரப்பி எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எதிர்க்கட்சிகள் அதிகமாக இருக்கிறார்கள், ஆகையால் கூச்சலும் சத்தமும் அதிகமாக வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வானதிரி சீனிவாசன் இன்னைக்கு கூறுகையில எரியுதடி மாலா ஃபேன போடு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையிலும் இருக்கு. இந்த முறை பிஜேபி தனிப்பெரும்பான்மையாக ஆட்சியை அமைக்க முடியாம கிட்டத்தட்ட 240 தொகுதிகள் மட்டும் பெற்று கூட்டணி கட்சிகளுடைய காலை பிடித்து காலை கழுவி அவர்கள் அலங்கரிக்கப்பட்ட ஒருவராகத்தான் மோடி இருக்கிறார். ஓகேங்களா? சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷும் ரெடியா இருக்கிறாங்களா? ஆகஸ்ட்ல ரெடியா இருங்க, ஆட்சி கலையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால பாத்தீங்கன்னா தேர்தல் வேலைகளை இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்க வாய்ப்புகள் இருப்பதாக நமக்கு தகவல்கள் என்பது வெளியாகிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் மிக மிக முக்கியமான தலைவர்கள் வீடு புகுந்து எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அதிரடியாக கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருப்பதாக நமக்கு தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலுடைய வெற்றிக்காகவாவது திமுகவினரை முடிக்காமல் தமிழகத்தின் முதலமைச்சரோ தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களோ மற்றவர்கள் சேர்ந்து நிச்சயமாக மிக மிக முக்கியமான புள்ளிகள் அனைவரையுமே கைது செய்யக்கூடிய படலம் என்பது நிச்சயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், யாருக்கு எப்பேற்பட்ட ஒரு ஃபேவரபிள் சிச்சுவேஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு.